பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் அவரோட புக்ல எழுதியிருக்காரு. ஒரு வேலை அல்லது ஒரு குறிப்பிட்ட சில வேலைகள் நாம திரும்ப 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 செய்யும் பொழுது மட்டும்தான் நாம அந்த ஒரு துறையில, அந்த வேலை சம்பந்தப்பட்ட துறையில நம்ம பார்த்தோம்னா திறமை வளரும். திறமை வளரும் போதுதான் நம்ம வெற்றி அடைய முடியும். அதே நேரம் அந்த ஒரு குறிப்பிட்ட வேலையவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சில வேலைகளையோ திரும்ப திரும்ப செய்யும் போது அது நமக்கு சலிப்படையும், ஒரு ஆர்வம் இல்லாம போகும் அந்த வேலை மேல. இது ஒரு மூளையோட ஒரு செயல்பாடு தான், ஒரு நேச்சரோட ஒரு சயின்ஸ் வச்சுக்கலாமே. கண்டிப்பா நம்ம மூளை அப்படிதான் நம்மள கொண்டு போகும். திரும்ப திரும்ப உடனே பண்ணிட்டே இருக்க, மாறிக்கோ, வேற ஒரு இன்ட்ரெஸ்டான வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும். இதை நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி கூட சொல்லலாம். எப்பயுமே நம்மள ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே வச்சிருக்கிற, போரே அடிக்காத எந்த ஒரு நல்ல வேலையுமே கிடையாது. அப்படி எந்த நல்ல வேலையுமே போர் அடிக்கும். போர் அடிக்கிற வேலையை செஞ்சா தான் வெற்றி அடைய முடியும். சிம்பிளா சொல்ல போனா அதுதான் உண்மை. உதாரணமா பார்த்தோம்னா, நம்ம டெய்லியும் சாப்பிடுறோமா, நம்மளோட அம்மாவோ அப்பாவோ இனிமேல் நான் சமைக்க மாட்டேன், கடந்த ஒரு 30-40 வருஷமா நான் சமைச்சிட்டு இருக்கேன், இனிமேல் நான் சமைக்க மாட்டேன், ரொம்ப போர் அடிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்துனாங்கன்னா என்ன ஆகும்? நம்ம குடும்பம் என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அதற்கான தீய விளைவுகளை நாம பார்த்தோம்னா அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வரும் இல்லையா? எந்த ஒரு துறையிலுமே அதே மாதிரிதான்.